இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிவி ரெஸ்யூம்னு 2 சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து ரெஸ்யூம் அப்படின்னா வந்து ஒரு பேஜோ 2 பேஜோ உங்களை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறது வந்து ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. அந்த கண்டென்ட்டையே டீட்டெயிலாக ஒரு 4லேருந்து 5 பக்கம் ஒரு ரிசர்ச்சுக்காக நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கொடுக்குறதுக்கு பார்த்தா கரிக்குலம் விட்டே அப்படின்ற சிவிங்க. ரெஸ்யூம் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்முங்க, கரிக்குலம் விட்டேன்னு ஒரு டீட்டெயில்டு ஃபார்மெட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ரெஸ்யூம் ஃபார்மெட்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஒரு ரெஸ்யூம் நீங்கள் எழுத வந்தால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெடர், உங்களை பற்றி ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் பேர்லாம் கொடுத்துடணும். அடுத்து ப்ரொஃபஷனல் சம்மரி, உங்களுடைய டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, அந்த மாதிரி சொல்லணும். 3வது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்கில் செட்டை பற்றி நம்ம பேசலாங்க. 4வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எஜுகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. அண்ட் 5வது நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸுங்க. நான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காம கொடுத்துட்டு 6வது சர்டிஃபிகேஷன்ஸை கொடுக்கலாங்க. அண்ட் 7வதாக வந்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லாங்க. இந்த 7 விஷயங்களும் ஒரு ரெஸ்யூமில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். உங்களை பற்றி க்ளீனாக சொல்லுங்கள், அழகாக ஜாப் நீங்கள் வாங்கிட முடியுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய லேர்ன் பண்ணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க.